இன்னைக்கு வந்து நல்ல மொறு மொறுன்னிட்டு உப்பு காரத்தோட வெஜிடபிள் பேட்டி, வெஜிடபிள் கட்லெட் எப்படி வேணா சொல்லலாம். இதுதான் இன்னைக்கு செய்ய போறோம். பாருங்க, மேலே மொறு மொறு மொறுன்ட்டு எவ்வளோ கிறிஸ்பியா, உள்ள எல்லாமே ஹெல்த்தி வெஜிடபிள்ஸ் தான். இதை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பொடியாக நறுக்குன பீன்ஸு 3 கப்பு. இது நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். காய்கறி எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இது கேரட்டு ஒரு பெரிய கன்று இருக்கும் இல்லையா, அந்த கிரேட்டரில் துருவிக்கணும். இது கேரட். அப்புறம் வந்து காஞ்ச பட்டாணி, வந்து ஊற வச்ச பட்டாணி, அதுலேருந்து 1½ கப்பு எடுத்து வேக வச்சு அதையும் வந்து சாப்பரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 4 உருளைக்கிழங்க எடுத்து வேக வச்சு அதையும் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1 கப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி 1 கப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது. இதுதான் அதுக்கு தேவையான காய்கறிகள். அப்புறம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா பொடி. இவ்வளோ தான் இதுக்கு மசாலா. அதுக்கப்புறம் வந்து 1½ கப்பு வந்து பாதாம் பவுடர் எடுத்துருங்க. இது வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கிது, இது பவுடராகவே. ஆல்மண்ட் ஃப்ளார் இது. நான் இங்கே காஸ்கோவில் தான் வாங்கினேன். அது இல்லைன்னா நீங்கள் பிரெட் கிராம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மேலே கோட்டிங்காக 1/4 கப்பு மைதா, 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் வந்து உப்பு. இது மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்காக. அப்புறம் ஒரு 1½ கப்பு அளவுக்கு பிரெட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் வாணலில் வந்து ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் கடலை எண்ணெய் தான் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வறுபடணும். அதாவது ஒரு கோல்டு கலருன்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ணாடி பதத்துக்கும் அடுத்த பதம் நல்லா பிங்கிஷாக வறுபடணும். அந்த ஈரப்பதம் இல்லாமல் வறுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிடலாம். ஸோ இஞ்சி பூண்டுலேயும் நல்ல வாசனை, அந்த பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து பீன்ஸை போட்டுடுவோம். ஏன்னா வந்து பீன்ஸ் தான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் வதங்கிறதுக்கு எல்லா வெஜிடபிளோடையும். மிச்சதெல்லாம் ஆல்மோஸ்ட் குக் பண்ணியிருக்கோம். கேரட்டும் பீன்ஸும் தான் நம்ம பச்சையாக வச்சுருக்கோம். ஸோ அதனால் பீன்ஸை வந்து பாதி வேக்காடு வெந்துடணும். பீன்ஸ் வந்து நல்லா அரையாக வெந்திருக்கணும். ஸோ அதனால் ஒரு நிமிஷம் வந்து நல்லா மூடி அதை வேக வச்சுக்கோங்க. எதுலேயுமே தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் அது ஒரு பாதி குக் ஆகிற வரைக்கும் வதங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கேரட்டை போட்டுடலாம். ஸோ கேரட் போட்டு நல்லா கலரிட்டு இந்த கேரட்டுக்கும் பீன்ஸுக்கும் தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பில் பாதி உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இதை கலந்து இதை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கணும் நல்லா. இப்போ வந்து அந்த பீன்ஸ் வந்து கேரட் வெந்துடும். அந்த பீன்ஸ் வந்து நல்ல ஒரு 3/4 பதம் வர அளவுக்கு வதங்கணும். செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி 3/4 பதம் வந்துடுச்சுன்னா இப்போ வந்து பட்டாணியை போட்டுடலாம் நம்ம. பாருங்கள், எடுத்து கையில் அமுத்தி பார்த்தா தெரியும். நல்லா பீன்ஸ் வந்து ஒரு 3/4 க்ரன்ச்சியாக வெந்திருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். ஏன்னா இன்னும் பட்டாணி போட்டு எல்லாம் போட்டு வதக்கிறதுக்கு, அந்த மசாலாலாம் வதக்கிறதுக்குள்ளே இன்னும் முழுசாக இது நல்லா வெந்துடும். ஸோ 3/4 வெந்த உடனே இப்போ வந்து அந்த பட்டாணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுருவோம். நான் வந்து இங்கே காஞ்ச பட்டாணி தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரோசன் பீஸ் போட்டலாம். போட்டோன்னா என்னாகும், அது ஒரு மாதிரி ஸ்வீட்டாக ஆகிடும் இந்த கட்லெட்டு. ஸோ இதுக்கு வந்து இந்த பட்டாணி தான், காஞ்ச பட்டாணி தான் நல்லாயிருக்கும்.
ஸோ அது போட்டு கலந்துட்டு, இப்போ மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? மிச்சம் இருக்க உப்பு, அந்த மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க. இதுவே ஓரளவுக்கு நல்லா கட்டியா ஆயிட்டுருக்கும் எல்லாமே. ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு கொஞ்சம் இதுவானோனே கலந்த உடனே உருளைக்கிழங்கையும் கொத்தமல்லி தழையும் போட்டுருவோம். இதில முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது காய்கறி அ எல்லாத்தையுமே கரெக்ட்டா வேக வைக்கணும். பட்டாணியும் சரி குழையக்கூடாது. உருளைக்கிழங்கும் குழையக்கூடாது. உருளைக்கிழங்கு வந்து கரெக்ட்டா வெந்து அந்த துருவுற அளவுக்கு அது கரெக்ட்டா இருக்கணும். ரொம்ப குழஞ்சு போச்சுன்னா வந்து கட்லெட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொழ கொழன்னு ஆயிடும். ஸோ, அதனால அதுக்கு உருளைக்கிழங்கு வந்து பதமா வெந்திருக்கணும். அதே மாதிரி பட்டாணியும் அப்படிதான். பட்டாணியும் குழையக்கூடாது. அது நசுக்குனா அந்த பட்டாணி வெந்திருக்கணும். அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் வேகணும். ஸோ இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கலருவோம். அந்த மொளகாப் பொடி, பச்சை வாசனை எல்லாம் தனியாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா? அது பச்சை வாசனை போன அப்புறம் நம்ப வந்து இப்ப ஆல்மண்ட் ஃப்ளார போட்டுறலாம். உங்களுக்கு ஆல்மண்ட் ஃப்ளார் வேண்டாம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல வந்து நம்ம 4 உருளைக்கிழங்கு போட்டோம் இல்லையா? அதுக்கு பதில் 6 உருளைக்கிழங்கு போட்டுட்டு, ஒரு 1/2 கப்பு வந்து பிரெட் கிராம்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அதுவும் நல்லாருக்கும். ஸோ இப்போ வந்து உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிடுவோம். கரெக்ட்டா இருக்கும் இப்போ. எனக்கு வந்து எல்லாமே கரெக்ட்டா இருந்தது. ஸோ, அதனால இப்போ வந்து அந்த மசாலா வாசனையும் போயிடுச்சு. நான் வந்து உருளைக்கிழங்கு, பீன்ஸு எல்லாமே கரெக்ட்டா காய்கறியும் எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் எடுத்து பார்த்தா காய்கறி எல்லாம் நல்லா குக் ஆயிருக்கணும். ஏன்னா, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் சமைக்க போறதில்ல. ஸோ, அதெல்லாம் வெந்துடுச்சு எனக்கு. கரெக்ட்டா வெந்திருக்கு. ஸோ, இப்போ வந்து நான் ஆல்மண்ட் ஃப்ளார போட்டு கலந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பாதி போடலாம். பாதி போட்டு கலந்துட்டு பார்ப்போம். அதோட திக்னஸ் எவ்வளோ வேண்டுமோ அந்த அளவுக்கு போட்டா போதும். ஆல்மண்ட் ஃப்ளார். நல்லா கலந்து பார்த்துட்டு போட்டுப்போம். நான் வந்து டைம் இருக்கும்போது இத வந்து செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுடுவேன். அப்போ வேணுன்றப்போ அத எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இது. திடீர்னு ஏதாவது சாப்பிட வேணுன்றப்போ எடுத்து இத சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்ளோ நல்லாருக்கும் இது. பாருங்க கலந்துட்டேன். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் மாவும் வேண்டியிருக்கு. ஸோ, அதனால நான் வந்து மொத்தமா அந்த எடுத்து வச்ச 1 1/2 கப்பையும் போட்டு கலந்துடுறேன். கலந்துட்டு இது எப்படி இருக்கணும்னா, நம்மளுக்கு உருட்டுனா கையில வந்து உருட்டுறதுக்கு வரணும். அந்த அளவுக்கு பதம் இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தா போதும். நான் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் கலந்துட்டேன். ஸோ, இப்போ வந்து ஸ்டவ்வ நிறுத்திட்டேன் நான். நிறுத்திட்டு தான் கலக்கிறேன். இதுக்கப்புறம் அது குக் ஆக தேவையில்ல. இந்த மாவு போட்டு நல்லா கலந்துட்டு, ஆறுன உடனே அத உருண்ட புடிக்கணும் அவ்வளோதான். நம்மளோட கட்லெட்டோட கலவை வந்து இப்போ மாவு அதுக்கு தேவையான மாவு ரெடி. பாருங்க நான் இந்த ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இருக்குல்ல, அதில தான் அந்த அந்த சைஸுக்கு வந்து ஒரு ஒரு பாலா புடிச்சு நான் வச்சிருக்கேன். நான் வந்து சும்மா ஃப்ளாட்டா பேட்டி மாதிரி தான் பண்றேன். இது வந்து எனக்கு கட்லெட்டாவும் யூஸ் ஆகும். பர்கர் பேட்டியாவும் யூஸ் ஆகும். ஸோ, அதனால நான் இந்த மாதிரி தான் பண்றேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு, இப்போ மேல் மாவு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாவ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு, தண்ணி ஊத்தி கலந்துக்கலாம். இது எப்படி இருக்கணும்னா, இந்த மாவு பதம் வந்து நம்ப ரவா தோசைக்கு மாவு இருக்கும் இல்லையா? நீர்க்க இருக்கணும் கொஞ்சம். இது என்னன்னா, அந்த கட்லெட் மேல கோட் ஆகணும். அந்த பிரெட் கிராம்ஸ நம்பளுக்கு பைண்ட் பண்றதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் தான் இது. ஸோ, அதனால அத வந்து நல்லா வந்து தண்ணி ஊத்தி கலந்து நல்லா கலந்துடணும். கட்டி இல்லாம கலக்கணும். பாருங்க, இப்படி எடுத்து ஊத்துனோம்னா, அது அப்படி ஊத்த வரணும். அந்த அளவுக்கு லிக்விடா இருக்கணும். ரவா தோசை கன்சிஸ்டன்சி இருக்கணும். அவ்வளோதான். இப்போ கட்லெட்ட என்ன பண்ணணும், அந்த மாவு கரைச்சோம் இல்லையா? அதில போட்டு நல்லா மேல கோட் பண்ணிடலாம். இத வந்து ஒரு ஸ்பூனும், ஃபோர்க்கும் வச்சு எடுங்க. இல்லன்னா வந்து அந்த பிரெட் கிராம்ஸ் எல்லாம் ஈரம் ஆயிடும். கையில எடுத்தோம்னா. ஸோ, இந்த மாதிரி ஃபோர்க்ல வச்சு எடுத்துட்டு நல்லா அந்த தண்ணிய வடிச்சிட்டு, அதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸ வச்சு கோட் பண்ணுங்க. நல்லா சூப்பரா
கோட் ஆயிடும். பிரெட் கிராம்ஸும் நம்மளுக்கு ஈரமே ஆகாது. பாருங்க. இந்த மாதிரி வந்து ஒண்ணு ஒண்ணா கோட் பண்ணி, என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல பண்ணி எல்லா கட்லட்டையும் மொத்தமா வந்து பிரெட் கிராம்ஸில் இது பண்ணி எடுத்து வச்சுப்போம் பாருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கோட் பண்ணி எடுத்துட்டேன். நான் வந்து இன்னைக்கு அத டீப் ஃப்ரை தான் பண்ண போறேன். நீங்க வேணும்னா வாணல்ல அத ஷாலோ ஃப்ரையும் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் நல்லாருக்கும். இதுவும் வந்து எண்ணெய் இழுக்காது உங்களுக்கு. இது வறுக்கிறோன்னு தான் பேரு. பட் ஆனா எண்ணெய் சுத்தமா இழுக்காது இதுல. இது நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப கிரிஸ்பியா இருக்கும் டீப் ஃப்ரை பண்றது. ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் கிரிஸ்பியா தான் இருக்கும். பாருங்க இது மாரி கொ எவ்வளோ பிடிக்குதோ வாணல்ல போட்டு இத நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் எடுக்கணும். ஸ்டவ்வை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் காயிற வரைக்கும் ஹையில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேம்க்கு எடுத்துன்னு வந்துடுங்க. இல்லைன்னா கட்லெட் போட்ட உடனே தீஞ்சிடும். அந்த கிறிஸ்பினஸ் வராது. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். சும்மா சும்மா திருப்பணும்னு கூட இல்லை. இதை ஒரு 2, 3 தடவை திருப்பினா போதும். அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ அழகாக கோல்டு கலரில் வருது. அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இது. பாருங்க இந்த மாதிரி ஒன்றொன்னா போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். நம்ம செஞ்சு வச்சுருக்க கட்லெட் எல்லாம் பொரிச்சு எடுக்கணும். இது வந்து ஃப்ரீசரில் வச்சோம்னா 2 மாதம் வரைக்கும் கெடாது. நல்லாயிருக்கும். நம்ம சாஸோட இல்லைன்னா வந்து பச்சை சட்னி இருக்கு இல்லையா, ஹரி சட்னி அதோட இல்லை கெச்சப்போடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதை என்ன பண்ணலாம், நம்ம வந்து பர்கர் பேட்டியாகவும் யூஸ் பண்ணலாம். வெஜ்ஜி பர்கர் செய்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த கட்லெட்டை வந்து பர்கர் பேட்டியாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ கோல்டு கலரில் வருது. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். பாருங்கள் சூப்பராக எல்லா கட்லெட்டும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம கட்லெட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.